2 2வது வாரம் நடைபெற்ற ஒரு தேர்வு. சரியா? என்ன என்ன டைட்டில்? என்ன டைட்டில்? பிளான்ட் கிங்டம். சரிங்களா? ஸோ தாவர உலகத்திலிருந்து ஒரு 25 கேள்விகளை கேட்டிருந்தோம் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். எது சரியான பதில் அப்படின்றத நம்ம இதில் விவாதிக்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, முதல் கேள்வி, பாலின பெருக்கம் கீழ்கண்டவற்றுள் எதில் காணப்படுவதில்லை? பாலின பெருக்கம் கீழ்காண்பனவற்றுள் எதில் காணப்படுவது கிடையாது? இதான் கேள்வி. சரி, இதற்கான முதல் விருப்பம் ஸ்பைரோகைரா, இரண்டாவது விருப்பம் நாஸ்டாக், மூணாவது விருப்பம் யூலோத்ரிக்ஸ், நான்காவது விருப்பம் வால்வாக்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். நாஸ்டாக். என்னதுமா? நாஸ்டாக் சார். ஏன் நாஸ்டாக் சொல்றீங்க? சொல்லுங்க, ஏன் நாஸ்டாக் சொல்றீங்க? அது வந்து நீல பசும்பாசி சார். ஆமா, அது மட்டும் தான் நீல பசும் பாசி. சரியா? அது மட்டும் தான் நீல பசும் பாசி. இப்ப ஸ்பைரோகைரா, யூலோத்ரிக்ஸ், வால்வாக்ஸ் இதெல்லாம் குளோரோபைசி சார், பச்சை பாசி. பச்சை பாசி. பச்சை பாசிகள்ல பாலின பெருக்கம் காணப்படுகிறது. ஆனா நாஸ்டாக் அப்படின்ற ஒரு நீல பசும் பாசியில காணப்படுவது கிடையாது. ஓகே, இது எல்லாருக்கும் இது ரைட், கரெக்டா புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். இரண்டாவது கேள்வி, பைரினாய்டுகள் எதனால் ஆனது? முதல் விருப்பம் புரோட்டீன் மற்றும் ஸ்டார்ச், இரண்டாவது விருப்பம் புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலம், மூன்றாவது விருப்பம் கொழுப்பு உரையால் சூழப்பட்ட புரதம், நான்காவது விருப்பம் புரத உரையால் சூழப்பட்ட ஸ்டார்ச். இதுக்கு எது சரியான பதில்? புரோட்டீன் மற்றும் ஸ்டார்ச். என்னதுப்பா? புரோட்டீன் மற்றும் ஸ்டார்ச். சரியா? அப்ப பைரினாய்டுகள் என்பது பாசிகளுடைய ஒரு சிறப்பு பண்பு, அதிலும் குறிப்பா பச்சை பாசிகளுடைய ஒரு சிறப்பு பண்புன்னு படிச்சிருப்போம். இந்த பைரினாய்டுகள் வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம்? வேற எங்க இருக்குன்னு படிச்சோம் பைரினாய்டுகள்? கொம்போடியோ பிரையோபைட்ல. ஆமா, கொம்போடியோ பிரையோபைட்டுகள்ல காணப்படும் படிச்சோம். ஸோ புரோட்டீன் மற்றும் ஸ்டார்ச் இதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு தான் பைரினாய்டுகள். அது எங்க இருக்கும் அப்படின்னா, இதான் பசுங்கணிகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு பாசி, பாசிக்குள்ள பசுங்கணிகம் எப்படி இருக்குன்னா, அதில் இங்க இருக்கிறது தான் என்னது? பைரினாய்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பைரினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, பல செல்களால் ஆன கிளைகளுடைய ரைசாய்டுகள் மற்றும் இலை வடிவ கேமெட்டோபைட்டுகள் எந்த தாவரத்தின் பண்பு ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம். பல செல்களால் ஆன கிளைகளுடைய ரைசாய்டுகள் மற்றும் இலை வடிவ கேமெட்டோபைட்டுகள் எந்த தாவரத்தின் பண்பு? சில பிரியோபைட்டுகள், டிரிடோபைட்டுகள், அனைத்து பிரியோபைட்டுகள், ஜிம்னோஸ்போம்கள். எது இதற்கு சரி? நேரம் பதில் வந்திருக்கணும். இல்ல ஆன்சர் சொல்லலாம். பத்ரிநாத், நீங்க ஆன்சர் சொல்லலாம். அனைத்து பிரியோபைட்டுகளிலும் ரைசாய்டுகள் மற்றும் இலை வடிவ கேமெட்டோபைட்டுகள் இருக்கா? அனைத்து ரைசாய்டுகளிலும் இல்ல சார். அப்ப நான் எதுதான் பதில் இதுக்கு? சில பிரையோபைட்டுகள் மட்டும் சில தான் சார். பிரியோபைட்டுகள்ல மட்டும்தான்ப்பா. அதிலும் குறிப்பா இங்க இலை வடிவ கேமெட்டோபைட்டுகள்லாம் எங்க சொல்றோம்? பெரணிகள்னு ஒண்ணு படிப்புமா? அதாவது Yes, sir. சாரி, இந்த டெரிடோபைட்டுகள்ல சில சாரி பிரியோபைட்டுகள் எடுத்துட்டா ஒரு அட்வான்ஸ்டு பிரியோபைட் எது? லிவர் வேர்ட்ஸ், மாசஸ். லிவர் ஓட்ஸ்ன்றது ஒரு லோயர். சரியா? மாசஸ். சரியா? மாஸ் வகை பிரியோபைட்டுகள். அதில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு காணப்படும். ஓகே, அப்ப சில பிரியோபைட்டுகள் அப்படின்றது தான் சரியான பதில். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சார். நோ சார். ரைட். அடுத்த கேள்வி, எந்த டெரிடோபைட் தாவரம் குதிரைவால் பெரணி என்று அழைக்கப்படுகிறது? முதல் விருப்பம் ஈகோசிட்டம், இரண்டாவது விருப்பம் லைக்கோபோடியம், மூன்றாவது விருப்பம் மார்சிலியா, நான்காவது விருப்பம் செலாஜினல்லா. எதை நம்ம குதிரைவால் பெரணி அப்படின்னு சொல்றோம்? ஆஸ்டைல் ஃபான் அப்படின்னு சொல்றோம் கேட்கிறோம். ஈகோசிஸ்டம். என்னப்பா? ஈகோசிட்டம். ஓகே, ஈகோசிட்டம் தான் இதுக்கு சரியான பதில். ஏன் மற்றதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு? இப்போ செலாஜினல்லா எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய இலைகள் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மைக்ரோபில்லஸ் இலைகள் அப்படின்னு படிச்சோமா? மிக நுண்ணிய இலைகள் அதில் காணப்படும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரியா? மார்சிலியான்றது ஒரு நீர்வாழ், நீர்ல இருக்கக்கூடிய ஒரு வகையிலான டெரிடோபைட்னு சொல்லுவோம். சரியா? லைக்கோபோடியம், அது லைக்கோபோடியத்தை வந்து நம்ம வந்து குதிரைவால் பெரணின்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? ரைட். அப்ப ஈகோசிட்டம் தான் இதுக்கு கரெக்ட். அடுத்த கேள்வி, பெரணியில் புரோதாலஸ் என்பது ரைசாய்ட், ஸ்போரோஃபைட், புரோட்டோனிமா, கேமெட்டோஃபைட்.
சொல்லுங்க. பெரணியில புரோதாலஸ் என்பது என்ன? சொல்லலாம் சொல்லலாம். சார் ரைசாடா சார்? ரைசைடா? C, sir. ஆப்ஷன் சியா? புரோட்டோனிமா. புரோட்டோனிமான்றது ஸ்போர் முளைத்து இந்த மாதிரி வளரக்கூடிய அமைப்பு தான் நம்ம புரோட்டோனிமான்னு சொல்றோம். ஓகே, புரோட்டோனிமா கிடையாது. வேற? கேமிட்டோஃபைட் சார். ஆமாப்பா, கேமிட்டோஃபைட் தானே. ஆந்திரிடியம், ஆர்கிகோனியம் இந்த மாதிரி இலை வடிவ இதுல இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? புரோதாலஸ் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல இருக்கும். படிச்சுமா? எஸ், படிச்சுமா இல்லையாம்மா? எஸ் சார். ஏன் Yes, எல்லாம் sir. டவுட் ஆகுறீங்கன்னே தெரியலையே. சரி, ரைட். அடுத்த கேள்வி. சைக்கஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அல்ல? சைக்கஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? முதல் விருப்பம், இது சர்சினேட் இளம் தளிர்கள் அமைவு கொண்டது. இதன் சைலம் சைல குழாய்களால் ஆனது. இதன் வேர்களில் நீலப்பசும் பாசிகளை கொண்டுள்ளன. இதில் நன்கு ஒருங்கமைக்கப்பட்ட பெண் மலர் காணப்படவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். எது சரியானது அல்ல? பி சார். என்னப்பா? சைலம் சைல குழாய்கள் ஆனது. அது தப்பு சார். சைலம் வந்து சைல குழாய்களால் ஆனது, அது தவறானதா? ஓகே. வேற? சர்சினேட் இலை தலைமை இருக்கா இல்லையா சைக்கஸ்ல? சர்சினேட் இப்படி இருக்கும், இளம் இலைகள் இருக்குமா? அப்ப இது சரியானது. ஓகேவா? ரைட். இதன் வேர்களில் நீலப்பாசிகளை கொண்டுள்ளன. சைக்கஸ்ல என்ன நீலப்பாசி இருக்கு? என்ன ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு? Mycorrhiza. மைக்கோ ரைசாவா சைக்கஸ்லயா? அது பைனஸுக்கு வரும். பவழ வேர்கள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பவழ வேர்கள்ல யார் இருப்பா? நாஸ்டாக் அண்ட் அனபீனா. ஸோ இதில் நன்கு ஒருங்கமைக்கப்பட்ட பெண் மலர் இருக்காது. சரியா? அதில் சூர்பை அப்படி இருந்தால் தான் நமக்கு கனின்னு உருவாயிருக்கும். அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ இதனுடைய சைலம் சைல குழாய்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரு, அதுதான் தவறான ஒன்று. அதுதான் சரியானது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஓகேவா சார்? அந்த சர்சினேட் அது கொஞ்சம் என்ன? அதாவது இதுல இலைகள் வந்து சைக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இலைகள் முதல்ல உருவாகும் போது இளம் இலைகள் இந்த மாதிரி கடிகார சுருள் அமைப்பு மாதிரி இருக்கும். இளம் இலைகள் அப்படியே அங்கிருந்து வர வர கொஞ்சம் இப்படி. சரியா? அப்படி இலை வந்து படிப்படியா மாற்றங்களை கொண்டுட்டு வரும். சரியா? அப்ப இளம் இலை இந்த மாதிரி இருக்கும், கடிகாரவில் மாதிரி இருக்கும். அதைத்தான் நம்ம சர்சினேட்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ஓகே சார். ரைட். அடுத்த கேள்வி. ஜிம்னோஸ்பம் தாவர இலையில் 16 குரோமோசோம்கள் காணப்படுகின்றன எனில் இதனுடைய எண்டோஸ்போமில் எத்தனை குரோமோசோம்கள் காணப்படும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜிம்னோஸ்பம் தாவர இலையில 16 குரோமோசோம் இருக்கியா? அதனுடைய எண்டோஸ்போம்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 16, ஆப்ஷன் டி 24. C. சார் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி அம்மா. எஸ், சி சொல்றீங்க? எஸ் சார். எத்தனை பேர்லாம் எல்லாருமே சி தானா? பதில் சொல்லணும், எல்லாம் அமைதியா இருந்தா வேஸ்ட். சரி. ஜிம்னோஸ்பம் தாவர இலையில 16 குரோமோசோம் இருக்கு. அப்ப ஜிம்னோஸ்பம் தாவரங்களுடைய இலை டிப்ளாய்டு தன்மை கொண்டதா ஆப்ளாய்டு தன்மை கொண்டதா? என் கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஜிம்னோஸ்பம் தாவர இலை என்பது டிப்ளாய்டு தன்மை கொண்டதா அல்லது ஆப்ளாய்டு தன்மை கொண்டதா? நம்ம படிச்சுட்டுப்பா வைஷ்ணவி. ஆப்லாண்டிக் சார். ஆப்ளாய்டா இலையா? சார் இது NCERT லைனா சார்? டிப்ளாண்டிக் சார். டிப்ளாண்டிக். ஆமா, என்சிஆர்டி ரிலேட்டட் தான். இப்ப ஜிம்னோஸ்போம்களின் இப்ப நான் என்சிஆர்டி லைன் உங்ககிட்ட கேட்கறேன், நீ பதில் சொல்லு. ஜிம்னோஸ்போம்களின் ஸ்போரோஃபைட் எந்த தன்மை கொண்டது? ஆப்ளாய்டு ஆர் டிப்ளாய்டு? ரெண்டே ஆப்ஷன் சொல்லு பாப்போம். டிப்ளாய்டு சார். டிப்ளாய்டு தான் சார். சாரி. ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டு. டூ என் கண்டிஷன். ஓகே, ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டு தானே? ரைட்டு. ஜிம்னோஸ்போம் தாவரங்கள்ல ஓங்கு தன்மை கொண்டது எது? டிப்ளாய்டா ஆப்ளாய்டா? என்ன வகையிலான வாழ்க்கை சுழற்சி அதில் காணப்படுகிறது? 2N சார். என்ன
வதைக்கலான வாழ்க்கை சுழற்சின்னு கேட்டேன் விமல். ஆப்லாண்டிக்கா டிப்ளான்டிக்கா ஆப்ளோ டிப்ளான்டிக்கா அதை சொல்லுங்க. ஹாப்ளோடிப்ளான்டிக். அடப்பாவீங்களா. டிப்ளான்டிக் சார். டேய் நான் தானடா நடத்தினேன், ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. எப்பா ஆஞ்சியோஸ்போம் மற்றும் ஜிம்னோஸ்போம்களில் டிப்ளான்டிக் வகையிலான வாழ்க்கை சுழற்சி. அப்போ டிப்ளான்டிக் தானே ஓங்குத்தன்மை, 2n கண்டிஷன் தானே ஓங்குத்தன்மை கொண்டது. எஸ் சார். அப்போ 2n கண்டிஷன் கொண்டது எது? ஸ்போரோஃபைட்டா கேமெட்டோஃபைட்டா? ஸ்போரோபைட் சார். ஸ்போரோஃபைட். அப்போ இங்கே பார்த்துக்கோ, தாவர இலையில் 16 குரோமோசோம் இருக்கு சரிங்களா. அப்போ தாவர இலைன்றது ஒரு ஸ்போரோஃபைட், 2n கண்டிஷன் கொண்டது தானே. எஸ். எஸ் சார். அப்போ 16 குரோமோசோம் 2n எவ்வளோ? 16 குரோமோசோம். எனில் அதனுடைய எண்டோஸ்போம்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? இது பத்ரி டைரக்ட் என்சிஆர்டி கிடையாது, ட்விஸ்ட் பண்ற என்சிஆர்டி. சரியா? ரைட். எண்டோஸ்போம் ஜிம்னோஸ்போம்கள்ல எண்டோஸ்போம் எந்த தன்மை கொண்டது? ஆப்லான்டிக் ஆர் டிப்ளான்டிக்? என்னப்பா எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? இல்ல நடத்தணும், நான் தானே நடத்தினேன். சார் எண்டோஸ்போம்னா 3n தானே கரு சார் சொல்லுவாங்க இந்த மோட்டார்லாம். ஜிம்னோஸ்போம்ல நீயாவது லேட்டா வந்த பத்ரிநாத், உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். எப்பா ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கீங்க, டெய்லி வரீங்க. வைஷ்ணவி, ஜிம்னோஸ்போம்கள்ல எண்டோஸ்போம் எந்த தன்மை கொண்டது? ஆப்ளாய்டா டிப்ளாய்டா ட்ரிப்ளாய்டா? சொல்லுங்க. 8 தான் சார் வரும். ஆப்ளாய்டு தானே, அது ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆமா சார். ஜிம்னோஸ்போம்கள்ல அது ஒரு நிமிஷம் பிரகாஷ், ஒரு நிமிஷம் நான் கேட்குற கேள்வியை உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. சரியா? ஜிம்னோஸ்போம்கள்ல எண்டோஸ்போம்ன்றது ஆப்ளாய்டு தன்மை கொண்டது. ஆப்ளாய்டு தானே? அப்பா எல்லாம் இப்படி அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். சார் ஆமா சார், ஆமா அப்ப சார். ஆப்ளாய்டுனா இங்க எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 8 வரும் சார். ஆப்ஷன் பி தானே கரெக்ட். என்ன விமல் தெரியலையா அந்த ஆமா சார். क्वेश्चन? சார் சார் பி தான் சார் போட்டேன் நான். சார் கொஞ்சம் குழம்பிட்டோம் சார். என்னையா குழம்புறீங்க? ஜெனரலா இது வந்து என்சிஆர்டி இல்லைன்னு நீங்க சொல்லிடவே முடியாது. அது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப நமக்கு தெரியணும், ஜிம்னோஸ்போம்கள்ல எண்டோஸ்போம் ஆப்ளாய்டு தன்மை கொண்டது தான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்னொரு கேள்வி நான் ஒன்று கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. ஆஞ்சியோஸ்போம் தாவர இலையில 32 குரோமோசோம் இருக்கு. ஆஞ்சியோஸ்போம் தாவர இலையில 32 குரோமோசோம் இருக்கு. எனில் அதனுடைய எண்டோஸ்போமில் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்? சொல்றா பாப்போம் ஆன்சர். 16 குரோமோசோம் இருக்கு. எத்தனை? 16 சார். யார் சொல்றது? விமலா? எஸ். என்னடா யோசிக்கிறீங்க? யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம்டா. ஒரு ஆஞ்சியோஸ்போம் தாவர இலையில் 32 குரோமோசோம் உள்ளது எனில் அதனுடைய எண்டோஸ்போமில் எத்தனை குரோமோசோம் இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்குமே தெரியலன்னு சொல்லு, எல்லாம் அமைதியா இருந்துடாத. சார் மியாசிஸ் உட்பட்டு 16 தான் சார் வரும். பாதியெல்லாம் புரியாது. நான் கேட்ட கேள்வி மட்டும் புரிஞ்சுக்கியா? சார் 32 தான் சார் வரும். எண்டோஸ்போம்ல ஆஞ்சியோஸ்போம்களுடைய எண்டோஸ்போம் எந்த தன்மை கொண்டது? எப்பா எல்லாம் மத்தவங்களாம் இருக்கீங்களா இல்லையாப்பா? டேய் ஆஞ்சியோஸ்போம்குள்ள எண்டோஸ்போம் ஆப்ளாய்டா டிப்ளாய்டா ட்ரிப்ளாய்டாடா? ட்ரிப்ளாய்டு சார். ட்ரிப்ளாய்டுனா எவ்வளவு குரோமோசோம் வரணும்? எவ்வளோடா வரணும்? எப்பா கணக்குலயும் வீக்காடா டே, என்னங்கடா டே. ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். 2n கண்டிஷன் 32னா 3n கண்டிஷன் குரோமோசோம் எவ்வளோடா? 64. 62வா? 4. சரி, 2n 32னா ஆப்ளாய்டு எத்தனை? டிப்ளாய்டு 32னா ஆப்ளாய்டு எத்தனைமா? டே என்னங்கடா டே. டிப்ளாய்டு டே 2n கண்டிஷன் 32னா ஆப்ளாய்டு எத்தனை குரோமோசோம்? 48 சார். யாரா அவன் 42? கோவம் வந்துட போகுது எனக்கு. ஏன்டா டே டென்ஷன் ஆகுறீங்க? 16டா. டிப்ளாய்டு 2nன்றது 32. 32 அதுல பாதி எத்தனையா?
16 16 தானே? 16. அப்ப 16 தானே ஆப்ளாய்டு. ஒரு ஆப்ளாய்டுன்றது 16 தானேப்பா? எஸ் சார். அப்ப ட்ரிப்ளாய்டு எவ்வளவுயா வரும்? ஆப்ளாய்டு 16னா ட்ரிப்ளாய்டு எவ்வளவு வரும்? சார் 32 42 சொன்னேன் சொல்லுங்க 48. பத்ரிநாத், நீ வாயாலே சொல்லலாம் யா ராஜா. சார். நான் முதல்ல 48 சொன்னேன் சார். யார் 48 சொன்னது? நீ. பீமன் சார். நீங்க 42ன்ட்டீங்க சார். 48 சொன்னேன் 48ன்னு திருப்பி சொல்ல வேண்டியது நான் 42ஆன்னு கேட்டேன். பாத்தியா? சார். இது எல்லாம் இல்ல, ஒரு 48 நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் குரூப்ல இந்த வீடியோ போடுவேன், நீ என்ன சொன்ன நீ அப்புறம் பாத்துக்கோ. சரியா? ஓகே. அப்புறம் எதுக்கு நீ 16 சொன்ன? எதுக்கு 16 சொன்ன? என்ன ஃபர்ஸ்ட் ரீசன்? இதெல்லாம் பேசக்கூடாது. கரெக்டா நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கோ. சரியா? புரிஞ்சுக்கிட்டு பதில் ஓகே சொல்லணும். சார். 42க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார் 32 பிளஸ் ஒரு 16 48. 48 நீ சொன்னியா? வீடியோ நான் திருப்பி ப்ளே பண்ணி பாரு. 48 சொல்லிக்கிறியான்னு பாரு. ஓகேவா? சரியா? புரிஞ்சிச்சா இல்லையா? அந்த கேள்வி புரியலையா? எஸ் சார். புரிஞ்சுச்சு சார். மற்றவங்களாம் ஏன் பதில் சொல்லணும்னு அமைதியாக இருக்கிறீங்கம்மா, தயவுசெய்து அதை மாத்திக்குங்க. ஓகே ரைட். அடுத்த கேள்வி. டேஷ் வகை இனப்பெருக்கம் சிவப்பு பாசிகளில் காணப்படுகிறது. முதல் உறுப்பும் மேம்பாடு அடைந்த ஊகாமஸ், இரண்டாவது உறுப்பும் ஐசோகாமஸ், மூன்றாவது உறுப்பும் அனைசோகாமஸ், நான்காவது உறுப்பும் இவை அனைத்தும். மேம்பாடடைந்த ஊகேமஸ். ஆமாப்பா, மேம்பாடு அடைந்த ஊகாமஸ் மட்டும்தான் சிவப்பு பாசிகள்ல இருக்கும். அப்ப இதுல எப்படி சொல்லியிருப்போம்? ரெண்டுமே நகரும் தன்மை கொண்டதா நகரும் தன்மை அற்றதா ஊகாமஸ்ல? நான் மட்டும். ஆமா, ஒரு பெரிய பெண் கேமிட்டு, சின்ன ஆண் கேமிட்டு, இதுலயும் கசையடைகள் இருக்காது. அதுதான் மேம்பாடு அடைந்த ஊகாமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, மற்ற எதுவுமே இருக்காது. ரைட். அடுத்த கேள்வி. பிரையோஃபைட்டுகளில் கேமிட்டோஃபைட்டை டேஷ் பிரையோஃபைட்டுகளில் கேமிட்டோஃபைட்டை உருவாக்குகின்றது. முதல் உறுப்பும் சைகோட், இரண்டாவது உறுப்பும் ஸ்போரோஃபைட், மூன்றாவது உறுப்பும் கேமிட்டுகள், நான்காவது உறுப்பும் ஸ்போர்கள். பிரையோஃபைட்டுகளை கேமிட்டோஃபைட்டை டேஷ் உருவாக்குது. சொல்லுங்க. ஓகே, ஸ்போர்கள் அப்படின்றது தான் கேமிட்டோஃபைட் தலைமுறையின் முதல் செல்னு சொல்லியிருப்போம். சரியா? ஓகே, பிரையோஃபைட்டுகளில் கேமிட்டோஃபைட்டை உருவாக்குவது ஸ்போர்கள் தான். இந்த ஸ்போர்கள் முளைத்து தான் நமக்கு என்ன ஆகுது? கேமிட்டோஃபைட் உடலமானது தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்த கேள்வி. கீழ்காணுவற்றுள் எது சரியான கூற்று? டெரிடோஃபைட்டுகளின் கேமிட்டோஃபைட்டுகள் புரோட்டோனிமா மற்றும் இலை போன்ற அமைப்பு கொண்டவை. இரண்டாவது விருப்பம் ஜிம்னோஸ்போம்களில் பெண் கேமிட்டோஃபைட் தனித்து வாழ்பவை. மூன்றாவது விருப்பம் டெரிடோஃபைட்டுகளில் ஆந்திரிடியோ. புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? அதெல்லாம் ஈஸியா தெரிஞ்ச கேள்வி தான். ரைட். இந்த படத்தை பாருங்க. சரியா? சின்னதா இல்லை, படத்தை இப்பயே பார்த்துக்குங்க. என்னென்ன படம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரியா? நம்ம இதில் ஆன்சரை பார்த்துடலாம். படத்தில் ஏபிசியை கண்டறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏ வந்து சைக்கஸ், பி வந்து பைனஸ், சி வந்து ஜிங்கோ. அப்ப எது கரெக்ட்? ஆப்ஷன் எது கரெக்ட்ப்பா? பி சார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? அடுத்து ஒரு படம் சார்ந்த வினா தான். ஏ பி சி டி இந்த படத்தை பார்த்துக்குங்க. அதுக்கான ஆப்ஷனை புரியுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ வந்து செலாஜினல்லா, பி ஈகோசிட்டோம், சி பெரனிகல், டி சால்வினியா. கரெக்டா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சார். எஸ் சார். ரைட். அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரண வகையிலான ஒரு கேள்வி. சரியா? கூற்று. பழுப்பு நிற பாசிகள் பழுப்பு நிறத்திலிருந்து ஆலிவ் பச்சை வரை வேறுபட்ட நிறங்களில் காணப்படுகின்றன. ஓகே. அடுத்தது காரணம். பியூகோசாந்தின் என்பது பழுப்பு நிறத்தை பழுப்பு பாசிகளுக்கு கொடுக்கிறது. சொல்லுங்க பார்ப்போம். கூற்று காரணம் ரெண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் தவறு. சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுமே சரி சார். ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சொல்லுங்க. ரெண்டுமே சரிதான் சார். எப்பா ரெண்டு நிமிஷம்டா. ஆப்ஷன் ஏலும் கூற்று காரணம் சரிதான், பியிலும் கூற்று காரணம் சரிதான். விளக்கம் எது சொல்லுங்க.
ஆப்ஷன் ஏ கூற்று சார். காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பிரகாஷ் கேள்வி கவனிச்சிக்கணும் சரியா, ரெண்டுமே சரிதாங்குது. அப்ப ஏவும் போட்டீங்க பியும் ஆமா போட்டீங்கன்னா சார் மாட்டிக்கலாம். நான் பாக்கல சார். பார்க்கணும், பொறுமையா பார்க்கலாம் என்ன. ரைட், இப்போ இல்லை எக்ஸாம்பிள் பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் போடு. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரண வகையிலான கேள்வி. டெரிடோஃபைட்டின் வாழ்க்கை சுழற்சியில் ஸ்போரோஃபைட் ஓங்குத்தன்மை கொண்டது. டெரிடோஃபைட்டோடைய வாழ்க்கை சுழற்சியில ஸ்போரோஃபைட் வந்து ஓங்குத்தன்மை கொண்டது. காரணம், டெரிடோஃபைட்டாவில் உள்ள கேமெட்டோஃபைட் தனியாக வளர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் தவறு. சொல்லுங்க பார்க்கலாம். டெரிடோஃபைட்டோட வாழ்க்கை சுழற்சியில் ஓங்குத்தன்மை எது? கேமெட்டோஃபைட்டா ஸ்போரோஃபைட்டா? ஸ்போரோஃபைட் சார். ஓகே, கரெக்டா? கூற்று கரெக்டா? எஸ் சார். ரைட்டு. காரணம்? டெரிடோஃபைட்டில் உள்ள கேமெட்டோஃபைட் தனியாக வளர்ச்சியடையும் தன்மை கொண்டது. கரெக்டா இல்லையா? நோ சார். எஸ் சார் நோ? நோவா? தனியா வாழாதா டெரிடோஃபைட்ல? கொஞ்ச நாளைக்கு தனியா வரும், ஆனா நிரந்தரமா தனியா வரும் சார். ஸ்போரோஃபைட்டா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இல்ல, எப்படி இது ராஜா நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. இப்ப ஒரு டாமினன்ட் வந்து ஸ்போரோஃபைட் சார். ஆமா ராஜா, ஆமா ராஜா. அதனால ஸ்போரோஃபைட் தானே சார் தனியா இருக்க முடியும், அது கூட தானே சார் இது சேர்ந்து இருக்க முடியும். கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய அந்த நிலை வருது இல்ல, கேமெட்டோஃபைட் நிலை வருது இல்ல. டெரிடோஃபைட்ல கேமெட்டோஃபைட்ன்றது ஸ்போர் முளைத்து உருவாக்கக்கூடிய நிலை தான் சரியா. கேமெட்டோஃபைட் தனியாக வளர்ச்சி அடையும் தன்மை கொண்டவை டெரிடோஃபைட்டுகள்ல. ஹார்ட் ஷேப்ல நம்ம படிச்சோம் இல்லையா, அதுதான். அது தனியா வளரக்கூடிய தன்மை கொண்டவை தான். ரைட்டா? வேணுமா திருப்பி நீ செக் பண்ணிக்கோ. ஓகே, அப்ப இதுக்கு எது சரி? ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான் இதுக்கு சரியா. தனியாக வளர்ச்சி அடையும் தன்மை கொண்டவை ஸ்போரோஃபைட் ஓங்கு தன்மை கொண்டது தான், இது கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி. ஓகேவா? இதுதான் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் சரி. புரிஞ்சுச்சா புரியலையா இன்னும்? எஸ் சார், புரிஞ்சது சார். அதாவது பத்ரிநாத் ஒன்னே ஒன்று தான். நீங்க இந்த பிரயோஃபைட்டுகள் படிக்கிறீங்க இல்லையா, பிரயோஃபைட் படிக்கிறியா? இப்ப கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ரிப்ளை பண்ணோம்ல. பிரயோஃபைட்ல வரும்பொழுது தான் கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி ஸ்போரோஃபைட்டுகள் வாழும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் நடக்கும். எஸ், புரிஞ்சுச்சா புரியலையா? எஸ் சார். ரைட். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ போயிட்டு, நான் சொல்றது தப்பா ரைட்டானு திருப்பி பார்த்துக்கோ. கருப்பை ஆன்டிபோடல் செல்கள் எந்த முனையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மைக்ரோபைலார் முனை, ஆப்ஷன் பி சலாசல் முனை, ஆப்ஷன் சி மையத்தில். இவை அனைத்தும் சொல்லுங்க பார்க்கலாம். சலாசா முனை சார். சலாச முனை. வேற யாருன்னா அப்ஜெக்ஷன் இருக்காதுல? ஆன்டிபோடல் செல் சலாச முனை தானே இருக்கும். மைக்ரோபைலார் முனையில என்ன இருக்கும்? சினர்ஜிட் சார். எக் பிளஸ் சினர்ஜிட். எக் பிளஸ் சினர்ஜிட். ஓகேவா? ரைட்டு. மையத்துல யார் இருப்பா? எண்டோஸ்பம் சார். மையத்துல கருவுறுதல் நடந்த பிறகு நம்ம எண்டோஸ்போம் சொல்லணும். செகண்டரி நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான, சாரி பி, ஆப்ஷன் பி சலாசல் முனை என்பதுதான் சரியான பதில். ஓகேவா? அடுத்த கேள்வி. டிப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சி கீழ்காணும் தாவரங்கள் எதில் காணப்படுகிறது? ஆஞ்சியோஸ்போம், அனைத்தும். டேங்கப்பா, எப்படி பிரகாஷ் கரெக்டா? சார் டிப்ளான்டிக்கு இதுவும் ஆஞ்சியோஸ்போமும் வரும், ஜிம்னோஸ்போமும் வரும் சார். அப்ப மீதி ரெண்டுத்தையும் நம்ம டிக் பண்ண முடியாது சார், அதனால இவை அனைத்தும் போட்டு சார். டேங்கப்பா, விதை தரு தாவரங்களும் இதுதான். இது ரெண்டுமே விதை தருமே. தருமா தராதா? ஆஞ்சியோஸ்போம்லயும் விதை இருக்கு, ஜிம்னோஸ்போம்லயும் விதை இருக்குல்ல. அப்ப இவை அனைத்தும் அப்படின்றதுதான் சரியான பதில். இதைத்தான் சார் நானும் சொன்னேன். அதானே சொல்ல வரப்ப. ஓகே. அடுத்த கேள்வி, 18வது கேள்வி. ஆப்ளோ டிப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சியின் கீழ் வரக்கூடியவை டேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ளோ டிப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சியின் வரக்கூடியவை எது? டெரிடோஃபைட்டுகள் ஆப்ளோ டிப்ளான்டிக் வகையிலான வாழ்க்கை சுழற்சி. ஓகே. இந்த எக்டோகார்பஸ் சார் டி ஆன்சர் சார். ஆமா, படிச்சே. அப்ப ஆப்ளோ டிப்ளான்டிக் என்னப்பா எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்பா. என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம் ஆப்ளோ டிப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சிக்கு?
ஒன்லி டெரிடோஃபைட் மட்டுமா படிச்சோம்? எக்டோகார்பஸ், ரைட். எக்டோகார்பஸ், பாலிசைபோனியா, கெல்ப்ஸ். இன்னொன்னு ஃபியூக்கஸ் சார். ஃபியூக்கஸா? ஏமா இன்னும் ஒண்ணு மிஸ் ஆகுதுமா. ஃபியூக்கஸ் இதுல வராது இல்லடா. பிரயோபைட்டுகள் சார். பிரயோஃபைட் ஆப்ளோடிப்ளான்டிக்கா வேற என்ன வாழ்க்கை சுழற்சி? பிரயோஃபைட்டுகள்ல எந்த வகையிலான வாழ்க்கை சுழற்சி இருக்கு? ஹாப்ளோடிப்ளான்டிக் வாழ்க்கை அப்ப அதுதானே சொல்லணும். ஓகே, ஆப்ளோடிப்ளான்டிக். அப்ப பிரயோஃபைட், டெரிடோஃபைட், எக்டோகார்பஸ், பாலிசைபோனியா, கெல்ப்ஸ் இவை அனைத்தும் என்பதுதான் இதற்கு சரியான பதில். ஃபியூக்கஸ்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது எந்த வகையிலான வாழ்க்கை சுழற்சியில வரும் விமல்? டிப்ளான்டிக் சார். சரியா? ஞாபகம் வருதாமா? ரைட்டா? பார்த்து படிச்சுக்கங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எட்ரோஸ்போரஸ் தன்மை கொண்டிராத தாவரம் எது? எட்ரோஸ்போரஸ் தன்மை கொண்டிராத தாவரம். செலாஜினல்லாவா? ஆமா சார். அதுல எட்ரோஸ்போரஸ் இல்லையா? சாரி சார் நான் எட்ரோ கொண்ட தாவரம் நேரம் ஷாடாவே பண்ணிட்டு இருப்பான் பிரகாஷ். யோஹோ, பார்த்து சொல்லி. எனிபடி? லைகோபோடியம் சார். நான் சொல்லிட்டே இருப்பேன் இத. எஸ் ஃபார் செலாஜினல்லா, ஐ ஃபார் ஐசைட்டஸ், எம் ஃபார் மார்சிலியா, எஸ் ஃபார் சால்வினியா. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா நடத்தும் போது சொன்ன. அப்புறம் எல்இடிடி, புரியுதா இல்லையா? அது ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப ஏதாவது ஒண்ணுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. எட்ரோஸ்போரஸ்னா எட்ரோஸ்போரஸ் வச்சுக்கோங்க, ஹோமோஸ்போரஸ்னா ஹோமோஸ்போரஸ். அது இல்லாத ஆப்ஷன் இருந்தா ஒதுக்கிடலாம். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த கேள்வி, நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் பயன்படும் டெரிடோஃபைட் தாவரம் எது? ஈகோசிட்டம், அசோலா, ரைசோபியம், அனபீனா. சொல்லுங்க. ரைசோபியமா சார்? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. ஏடா டெரிடோஃபைட் தாவரமாடா ரைசோபியம். கேள்வி புரிஞ்சுக்கோ. ஆப்ஷன் ஏ சார். ஈகோசிஸ்டம் சார். ஈகோசிஸ்டம். பெரனியல். அனபீனா. சார் டி சார் ஆன்சர். அனபீனான்றது புளூ. அனபீனா சைனோபாக்டீரியல் தான சார்? ஆமா. இங்க என்ன கேட்டிருக்காங்க? நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் பயன்படும் டெரிடோஃபைட் தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லணும்? ஆப்ஷன் ஏ சார். ஈகோசிட்டம் நைட்ரஜன் நிலைப்படுத்துமா? படிச்சுமா? இல்ல. ரைசோபியம் டெரிடோஃபைட் தாவரமா? ஒரு பாக்டீரியா பிரகாஷ். ரைசோபியம்ன்றது ஒரு பாக்டீரியா. ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கான்? டெரிடோஃபைட் தாவரம். அசோலான்னு ஒண்ணு இருக்கடா, இதை படிச்சீங்களா இல்லையா? அசோலா தண்ணியில இருக்கும், நீர் பெரணி, வாட்டர் ஃபால்னு சொல்லுவோம். ஸோ அசோலாவுடைய இலைகள்ல நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய எது இருக்கும்? அனபீனா என்ற நீல பசு பாசி காணப்படும். நீர்ல மிதந்துட்டு இருக்கும். அந்த இலைகள்ல அனபீனா அப்படின்ற ஒரு நீல பசு பாசி இருக்கும். இது நைட்ரஜன் நிலைப்படுத்தும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். இப்ப இது ரெண்டுமே இல்ல சார். இங்க பாருங்க, ஈகோசிட்டமும் அசோலா ரெண்டுமே டெரிடோஃபைட் தான். அதுல எதுல கூட்டுயிர் வாழ்க்கை இருக்குன்னா அசோலாவில மட்டும்தான் இருக்கும். அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். ரைட். எஸ் சார். அடுத்த கேள்வி, பின்னொரு வாக்கியத்தை கருத்தில் கொள்க. அகார் அகார் வணிக ரீதியில் கிராஸ்லேரியா மற்றும் ஜெரடியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஆப்ஷன் இரண்டாவது வாக்கியம், குளோரெல்லா ஒரு செல் பாசி, புரதம் நிறைந்துள்ள பாசி. மூன்றாவது விருப்பம், அல்ஜினிக் அமிலம் என்பது ஒரு பாசி கூழ்மம் ஆகும். இது வணிக ரீதியில் பச்சை பாசிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. மேல் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியத்தில் எந்த வாக்கியம் சரியானது? 1 மற்றும் 2, 1 மற்றும் 3, 2 மற்றும் 3, 1, 2 மற்றும் 3. சொல்லு பார்க்கலாம். டி ஆப்ஷன் சார். ஆப்ஷன் டியா பியா? டி சார். டி சார். பி ஃபார் பால். ஓகே, ரைட். வேற ஒன்னு அகார் அகார் வணிக ரீதியா கிராஸ்லேரியா ஜெரடியத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. கரெக்டா? இந்த வாக்கியம் கரெக்டா தப்பா? ரைட் சார். ரைட். ரெண்டாவது வாக்கியத்தை பாரு, குளோரெல்லா ஒரு செல் பாசி. கரெக்டா?
Yes, Yes, sir. sir. ஒரு பச்சை பாசி, அதுல புரதம் இருக்கா இல்லையா? புரோட்டீன் கண்டென்ட் குளோரலால் இருக்கா இல்லையா? இருக்கு Yes, sir. சார். கிருமிகளுக்கு அப்ப கரெக்ட் தானே? பயன்படுத்தும். 2 கரெக்ட் தானே? ஆமா சார். ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? பி ஆப்ஷன்ல சொன்னீங்க. எங்கேயோ உதைக்குதே. 3வது ஆப்ஷன் படிங்க. அல்ஜினிக் அமிலம் என்பது ஒரு பாசி குழுமம். கரெக்ட். வணிக ரீதியில் பச்சை பாசிகள்ல இருந்தா பிரித்தெடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அல்ஜினிக் அமிலம் பச்சை பாசிகளில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதா? என்னுடைய கேள்வி அதுதான். எஸ் ஆர் நோ, முடிஞ்சு போச்சு ஆன்சர். தெரியல சார். சரி, பழுப்பு பாசில இருந்து ஆமாப்பா. அப்புறம் எப்படிங்க பச்சை பாசில கொடுத்துருக்கான்? 3வது ஆப்ஷன் தப்பு. அப்ப எந்த வாக்கியம் இதுல சரி? ஆப்ஷன் ஏ சார். ஓகே, புரிஞ்சுச்சா? ஒண்ணு மட்டும். ரைட்டு, அதை நீங்க பார்த்துக்கணும். சரியா? அடுத்த கேள்வி 22வது கேள்வி. இது ஒரு படம் சார்ந்த வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் சரியான பாகங்களை கண்டறிக. முதல் விருப்பம் ஆர்கிகோனியா பென்தாலஸ். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. ஏ என்றது ஆர்கிகோனியா 4, பி என்றது ஒரு பென்தாலஸ், சி என்றது ஜெம்மா கோப்பை, டி என்றது ரைசாட். கரெக்டா? ஏதாவது Yes, டவுட் sir. இருக்கா? ரைட். அடுத்து ஒரு கூற்று மற்றும் காரண வகையில. என்ன சார் நீங்க நிறைய கேள்வி கூற்று காரணமா கொடுக்குறீங்க, அதானே மைண்ட் வாய்ஸ்? சரி, ரைட்டு, தெரிஞ்சுக்கோ. கூற்று: சைக்கஸ் தாவரத்தில் நிகழும் இனப்பெருக்கம் ஜோடியோகாமி எனப்படுகிறது. காரணம்: மகரந்த குழல் உருவாக்கத்தின் மூலம் சைக்கஸ் தாவரத்தில் இனப்பெருக்கம் நிகழ்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். சைக்கஸ் தாவரத்தில் நிகழும் இனப்பெருக்கம் ஜோடியோகாமின்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? ஜோடியோகாமினா என்ன முதல்ல அது தெரிஞ்சா அதுக்கு ஆன்சர். நான் தான் நடத்தினேன். நீரின் மூலமா நடைபெற இனப்பெருக்கம். அவ்வளவுதான்ப்பா. நீரின் மூலம் கருவுறுதல் நடந்தால் அது ஜோடியோகாமி. அப்ப சைக்கஸ் தாவரத்துல ஜோடியோகாமி வகையிலான இனப்பெருக்கம் காணப்படுகிறதா? எஸ் ஆர் நோ? ரைட். இல்ல சார். இல்லையா? இருக்கும். இருக்கும். அங்க மட்டும் ஜோடியோகாமி, அதாவது அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா வரவும் தான் சைபனோகாமின்னு ஒன்று வரும். சைபனோகாமின்றது மகரந்த குழல் வழி. அப்ப மகரந்த குழல் உருவாக்கத்தின் மூலம் சைக்கஸ் தாவரத்தை இனப்பெருக்கம், அதாவது சோடியோகாமி கேமெட்டுகள் தண்ணீரால் அடிச்சிட்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் மகரந்த குழலை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இதுல எது கரெக்ட், எது தவறு? இல்ல ரெண்டும் கரெக்டா? எது சொல்லு? அதாவது சைக்கஸ் தாவரத்துல நிகழக்கூடிய இனப்பெருக்கம் ஜோடியோகாமி நடக்குது. கரெக்ட். கூற்று கரெக்ட். மகரந்த குழு உருவாக்கத்தின் மூலம் சைக்கஸ் தாவரத்தை இனப்பெருக்கம் நிகழ்கிறது. அப்ப கேமிட் வந்து விழுந்த பிறகு மகரந்த குழலை உருவாக்கி இருக்குது. ஆனா கூற்றும் சரி, காரணம் சரி. ஆனா காரணம் சொல்லிக்கிறாங்க பாரு, அது தப்பு. ஜோடியோகாமின்னு அவன் நீரின் மூலம் நடக்கிறது தானே காரணமா சொல்லணும். புரியுதா இல்லையா? அதாவது ஜோடியோகாமி நீங்க கொடுத்துட்டு சைக்கஸ் தாவரத்தில் நீரின் மூலமாக நடக்கிறதுன்னு சொன்னானா காரணம் சரின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கும் இதுக்கும் வேற வேற கொடுத்துக்கிறதால கூற்று காரணம் ரெண்டும் சரி. ஆனா காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. புரிஞ்சுச்சா? ரைட்டு. அடுத்த கேள்வி: வேர் பூஞ்சை மற்றும் பவழ வேர்கள் முறையே எந்த ஜிம்னோஸ்பம் தாவரங்களில் காணப்படுகிறது? மைக்கோரைசா அண்ட் கொரோலாய்ட் ரூட் எதெல்லாம் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பத்ரிநாத், நீங்க ஆன்சர் டைரக்டா சொல்லியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கை தூக்கலாம் தூக்க வேண்டாம். ஆப்ஷன் பி வேர் பூஞ்சை மைக்கோரைசா அப்படின்றது பைனஸ் தாவர வேர்கள்ல இருக்கும். வேர் தூவிகளுக்கு பதிலாக இவைகள் தான் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சி கொடுக்குன்னு சொன்னோம். சைக்கஸ் தாவரத்துல பவழ வேர்கள் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். யாருக்குன்னா டவுட் இருக்கா? இல்ல. அடுத்தது இறுதியான கேள்வி: சிறகுகளுடைய மகரந்த துகள்கள் கீழ்காணும் எந்த ஜிம்னோஸ்பம் தாவரத்தில் காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ சைக்கஸ், ஆப்ஷன் பி ட்ரிட்டிகம், ஆப்ஷன் சி சொலானம், ஆப்ஷன் டி பைனஸ். சொல்லுங்க. சைக்கஸ்ல சிறகுகளுடைய மகரந்தாலே இருக்காது. பைனஸ். ஆமா, அதை விட்டா வேற என்ன? பைனஸ் தான். பைனஸ் தானப்பா நம்ம படிச்சோமா இல்லையா? பைனஸ்னு படிச்சோமா? ரைட். புரிஞ்சுச்சா இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கா அன்னைக்கு பார்த்த கேள்வியில? ரொம்ப டஃபா இருந்தா கொஸ்டின், அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா?
ஈஸியா டஃப்பா மாடரேட்டா கொஸ்டின்? மாடரேட் சார். மாடரேட் சார். மாடரேட் தான். சரியா? கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. இப்போ ஒரு கேள்வி நானே ஒன்று கேட்குறேன், அதை என்ன பதிலோ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜிம்னோஸ்பம் தாவரத்தின் இலையில, ஒரு ஜிம்னோஸ்பம் தாவர இலையில 60 குரோமோசோம் காணப்படுகிறது. ஒரு ஜிம்னோஸ்பம் தாவர இலையில 60 குரோமோசோம் காணப்படுகிறது எனில் அதன் எண்டோஸ்போமில் எத்தனை குரோமோசோம் இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். 30 சார். 30 சார். சொல்லுங்க. 30 சார். இது புரிஞ்சுச்சா? யாருன்னா டவுட் இருக்கா? யாருன்னா டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா? கரெக்டா தப்பா ஆன்சர்? புரிஞ்சுது சார். புரிஞ்சிச்சு. புரிஞ்சுது. ரைட். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஆஞ்சியோஸ்போம்ல, சரியா, ஒரு ஆஞ்சியோஸ்போம் தாவரத்தினுடைய எதை கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஒரு ஆஞ்சியோஸ்போம் தாவரத்தின் இலை வேண்டாம், சரி, ஒரு ஆஞ்சியோஸ்போம் தாவரத்தின் மகரந்த தாய் செல், சரியா, அதாவது போலன் மதர் செல். போலன் மதர் செல்ல 60 குரோமோசோம் காணப்படுகிறது. எத்தனை? 60 குரோமோசோம் காணப்படுகிறது எனில் அதனுடைய எண்டோஸ்போமில் எத்தனை குரோமோசோம் இருக்கும்? விமல், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 90 சார். எத்தனை? 90 அப்ப போலன் மதர் செல்ன்றது என்ன? 2n சார். டிப்ளாய்டு. எவ்வளவு குரோமோசோம் இருக்கு? 60 இருக்கு சார். சரி, அப்ப எண்டோஸ்போம்ன்றது எண்டோஸ்போம் வந்து 3n சார். ட்ரிப்ளைட் வரும், அதனால 90 வரும். 60 + 30 90 சார். யாருக்கும் டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா இல்லையா? இல்ல சார். ஆ? புரிஞ்சுது சார். அப்ப நம்ம படிச்சதை அப்ளை பண்ணி பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். வேற இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஆன்சர்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? ஓகே, புரிஞ்சுது சார். ரைட். சரி, மற்றதை வந்து நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பரை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வாய்ஸ் நோட்டு கொடுங்க. நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு புரியலைனாலும் நான் திருப்பி சொல்லித்தரேன். ஓகேவா?